இஸ்ரேலை பொறுத்தவரையில நெத்தன்யாகு அவருடைய ஆட்சிக்கு ஒரு நூலுலை தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நூலுலையை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் தொடர்ச்சியாக போர் செய்து கொண்டு வருகின்றார். அவருடைய போர் நகர்வழியாகவும் பெரிய வெற்றியை கொண்டு வந்தாலும் இஸ்ரேலிலும் பல இழப்புகள் வந்துள்ளன. இப்ப எருசலம் போஸ்ட்ன்றது மற்றது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் போன்ற ஊடகங்கள் இஸ்ரேலில் ஏற்பட்ட இழப்புகளை, கட்டட இடிபாடுகளை எல்லாம் பகிரங்கமாக வெளியிடுகின்றன. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குர்திஸ் மக்களுடைய சமூக வலைத்தளங்கள் அவர்கள் வளங்கள்ல மிக அதிகமான ஆதாரங்கள், இஸ்ரேலில் ஏற்பட்ட இழப்புகளுக்கான மிக அதிகமான ஆதாரங்கள் அவர்கள் மூலம் வெளிவருகின்ற, அவை நம்பக்கூடியதாகவும் இருக்கின்றன. இப்ப இஸ்ரேலிலும் பெருமளவு இழப்பு நடந்தது உண்மை. குறிப்பாக அந்த ஹைஃபா நகரத்தில், துறைமுக நகரத்தில் எரிபொருள் உற்பத்தி நிலையத்தின் மீது செய்த தாக்குதல் அது ஒரு பெரிய இழப்பாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, மொசாட் உடைய தலைமை செயலகத்தில் கூட குண்டுகள் விழுந்ததாக செய்திகள் வந்தன. அது இடிபாடுகள் இருப்பதாக கூட படங்கள் அது நம்பக்கூடியதாக இல்லை. ஆனால் இஸ்ரேலுடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையங்கள், அவருடைய படைத்துறை தலைமைச் செயலகம், மற்றது மொசாட்டுடைய தலைமைச் செயலகங்கள் மீது சிறு சிறு தாக்குதல்கள் நடந்து சிறு சிறு சேதங்கள் நடந்தன. அதனால பெரும்பாலான ஆளில்லி தாக்குதல்களாகத்தான் இருக்கும், ட்ரோன் அட்டாக்கால் தான் இருக்கும்.